பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை. உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அடே புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்கங்க. வாங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இறந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்குனேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஏன் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்னா சரிதான். நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செழிச்சு வளர்ந்த பூச்செடியை ஒரு செம்மறி மேய்ஞ்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்து. ஆனா உன் நிலைமைய பார்த்ததும் அதை சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? அதுக்குள்ளையா? ஆமா. முயல் முந்திக்குச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிற, நீ சிரிக்கிற. மீனா, புரிய முடிய சொல்லு. அதை சொல்ல நான் தயாரா. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மாறி மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடவும் தேவையில்லை. போயிட வழிய. முடியாது முடியாது. ஆமா, நிச்சயமா முடியாது 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 மீனா, என்ன அடிச்சுட்டீங்களா? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லிடு. நான் போயிடுவேன். சொல்லணுமா? ஆமா, தயவு செய்து அது ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்றேன். நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அவன் நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்குதான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவங்க லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா. அவன் கேலி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை வாங்கி கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்டாரா? ஐயோ, நீ காதலிச்சது யாருன்னு அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீனா இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றத நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்தேன். அன்னைக்கு நீயே சொன்னியே, டீச்சர் தான் எங்க அக்கான்னு. அந்த அக்காவை நீ அடிக்கலாமா? அந்த அக்காவை நீ அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி ஏமாத்தேன். போயிடு வழிய. போறேன். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உன் நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். ஆனா என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது.
For more updates, like, comment, subscribe to our channel.